எல்லோருக்கும் வணக்கம். தேசாந்திரி யூடியூப் சேனல் சார்பாக தயாரிக்கப்படுகிற திரை பயணிங்கிற இந்த காணொளி தொடரில் உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மௌன பட காலத்திலிருந்து பேசும் படம் உருவாகி இன்றைக்கி வளர்ந்திருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டில் சினிமா சந்தித்த சாதனைகள், சவால்கள், புதிய புதிய வரவுகள் நிறைய. இதில் சிலர் மௌனப்பட காலத்திலேருந்து ஆரம்பித்து பேசும் படம் திரையில் பெரிய அற்புதங்களெல்லாம் நிகழ்த்திய காலத்திலையும் கூட நிகரற்ற கலைஞர்களாக இருந்திருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமானவர் சார்லி சாப்ளின். உலகம் முழுக்க எங்கே போனாலும் குழந்தைங்களுக்கு சாப்ளினை பிடிக்கும். சாப்ளின் படங்கள் இன்றைக்கும் தொலைக்காட்சியில் போடுறாங்க, திரையரங்குகளில் திரும்பி வருது. முக்கியமான பெரிய இயக்குநர்கள் எல்லாருமே தன்னோட சிறு வயதில் சார்லி சாப்ளின் படம் பார்த்து சாப்ளினால் உந்துதலாகி தான் சினிமாவுக்கு வந்தோன்னு சொல்லியிருக்கிறாங்க. நானே கூட என்னோடய பள்ளி வயதில் சாப்ளினுடைய படங்களை பார்த்துருக்கேன், தொலைக்காட்சியில் பார்த்துருக்குறேன். சாப்ளின் 93 படங்களில் நடிச்சிருக்கிறார். இதில் 72 படங்களை அவரே இயக்கியிருக்கிறார். இதில் 10க்கு மேற்பட்ட படங்கள் ஒரு ரீல் அப்படிங்கிற சின்ன படங்கள். அவரோட புகழ்பெற்ற திரைப்படங்களை எல்லாத்தையும் அவரே இயக்கியிருக்கிறார். சாப்ளினுடைய நடிப்பு அப்படிங்கிறது ஒரு முன்னுதாரணமானது. அவர் ஒரு பிம்பம். சாப்ளின் மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய நடிகர்களை சொல்லியிருக்காங்க. நகைச்சுவை நடிகர்களுக்கே நகைச்சுவையினுடைய ஒரு குறிப்பிட்ட பாணிங்கிறது சாப்ளின் உருவாக்குனது தான். இந்த மாதிரி பஸ்டர் கீட்டன் உருவாக்கியிருக்காரு, லால் ஆடி உருவாக்கியிருக்கிறாரு, லாக் தாதி மாதிரி ஃப்ரெஞ்சில் உருவாக்கியிருக்கிறாங்க. இப்படி நகைச்சுவைக்கான ஜெரி லூயிஸ் மாதிரி முக்கியமான நகைச்சுவை நடிகர்கள் தனக்குன்னு ஒரு தனி பாணியை உருவாக்கி சினிமாவில் அவங்க பங்களிப்பை சிறப்பாக செய்திருக்காங்க. சாப்ளின் அந்த வகையில் மிகச்சிறந்த கோமாளி, மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர், மிகச்சிறந்த இயக்குனர், மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர், இது எல்லாத்துக்கும் மேலாக அவர் மிகச்சிறந்த இசையமைப்பாளர். சாப்ளின் ஒரு வயலின் முறையாக கற்றுக்கிட்ட நல்ல வயலின் இசைக்கலைஞர். அவரோட அம்மா நடன ஆடக்கூடியவங்க. அவங்களோட அப்பாவும் அம்மாவுமே மேடை கலைஞர்கள். நல்ல ரத்தத்திலேயே அவருக்கு இந்த கலை ஆர்வம் வருது. அவருடைய இசை திறமையை அவர் நிறைய படங்களில் வெளிக்காட்டினாலும் அவர் இசையமைத்த படங்களில் நிகரற்ற திரைப்படமாக கருதப்படுறது லைம்லைட். அதுதான் அவர் அமெரிக்காவில் செய்த கடைசி படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 படங்களை இயக்குனார். முழு கதாபாத்திரமாக சாப்ளின் நடித்த அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட கடைசி திரைப்படமும் லைம்லைட் தான். ஆயிரத்தி 1952 ஆண்டு லைம்லைட் வெளியானது. வேறு எந்த திரைப்படத்தையும் விட இந்த திரைப்படம் சாப்ளினுடைய ஒரு சுயசரிதையை போல உருவாக்கப்பட்ட படம். இதில் வர்ற சாப்ளினும் அவர் ஏற்று நடித்த கேல்வேரோங்கிற கதாபாத்திரமும் ஒன்று தான். இதில் கேல்வேரோ என்னெல்லாம் சந்தித்தாரோ அதை எல்லாத்தையும் சாப்ளின் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கார். இதில் வரக்கூடிய டெரிங்கிற அந்த தெரேசாங்கிற நடன பொண்ணு மாதிரியானவங்க தான் சாப்ளினோட அம்மா. ஒரு வகையில் தான் வாழ்க்கை வரலாறை ஒரு புனை கதையாக மாற்றி சாப்ளின் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். மற்ற திரைக்கதையெல்லாம் சாப்ளின் எப்படி எழுதுவாருன்னா அவரோட ஸ்லாப்ஸ்டிக் காமெடி, அந்த நகைச்சுவைக்கு ஏற்றது போல நிகழ்ச்சிகளை உருவாக்கிட்டு அவர் ஒரு செட் ஆஃப் ஆக்டர்ஸ் வச்சுருந்தார். அவங்கள தான் பயன்படுத்துவார். அவங்க எல்லாருக்கும் அதில் பங்களிப்பு செய்கிற மாதிரி சில நிகழ்ச்சிகளை ஒன்று கோர்த்து, எப்படி சர்க்கஸ்ல எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நகைச்சுவை காட்சியை உருவாக்குவாங்களோ அப்படி தான் சினிமாவுக்கும் அவர் காட்சிகளை உருவாக்குவார். ஆனால் அந்த பாணியிலேருந்து முற்றிலும் வேறுபட்ட படங்களை அவரே எடுத்திருக்கிறார். அவரோட கோல்ட் ரஷ் ஒரு வித்தியாசமான படம், அவரோட கிரேட் டிக்டேட்டர் வித்தியாசமான படம், மாடர்ன் டைம்ஸ் வித்தியாசமான படம். இதெல்லாம் தாண்டி அவர் இன்னொரு படம் பண்ணார், மொசியர் வெர்து அப்படின்னு. அந்த படத்தில் சாப்ளின் ஒரு கில்லராக, கொலையாளியாக நடிச்சிருக்கிறார். சாப்ளினை அப்படி ஒரு கொலை செய்யக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். ஆனால் அப்படி ஒரு படமும் சாப்ளின் எடுத்திருக்கார். அந்த படத்தோட பாதிப்பில் நிறைய படங்கள் வந்திருக்கு. பலவேறு பெண்களை காதலித்து அவர்களை கொலை செய்துட்டு தப்பி ஓடக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் தான் மொசியர் வெர்து படத்தில் சாப்ளின் நடிச்சிருப்பார். இந்த படங்களோட வரிசையில் வரக்கூடிய அவருடைய ஆகச்சிறந்த படமாக எனக்கு ரொம்ப தனிப்பட்டு பிடித்திருக்கக்கூடிய படம் லைம்லைட். 1952 வந்த திரைப்படம் இது. இந்த படத்தோட திரைக்கதையை முதல்ல அவர் ஒரு சின்ன நாவலாக வெளியிட்டார். முழு கதையும் எழுதி ஒரு சின்ன நாவலாக வெளியிட்டு அதிலிருந்து ஒரு திரைக்கதையை உருவாக்கியிருக்காரு. இந்த திரைக்கதையை உருவாக்குறதுக்கே 2 வருஷம் எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நீண்ட காலம் சாப்ளின் ஒரு திரைக்கதையை எழுதுவதற்காக எடுத்துக்கிட மாட்டார். சாப்ளினோட சொந்த வாழ்க்கையை தெரிஞ்சால் தான் இந்த படம் நமக்கு ஆழமாக புரியும். சொந்த வாழ்க்கையில் ரொம்ப வறுமை, ஒரு பிரிட்டிஷ்காரர், ரொம்ப வறுமையை சந்தித்த, அன்றாட வாழ்க்கையே சிரமத்துக்குள்ளான சிட்னி சாப்ளின்ங்கிற அவங்க அண்ணனோட வழிகாட்டுதலில் உருவான, மேடையில் அம்மா பாடும்போது வீசி எறியப்படக்கூடிய காசை பொறுக்கி
அந்த காசுலேருந்து அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு ஏழை சிறுவன் தான் சாப்ளின். அவருக்கு இருந்த கலை திறன், அவருக்கு இருந்த நகைச்சுவை உணர்வு, அவருக்கு இருந்த நடிக்கிறதுல அந்த ஆர்வம் தான் அவரை ஒரு நடிகராக உருவாக்குச்சு. ஒரு நடிகர் உருவாவதற்கு தன் வாழ்க்கையே அர்ப்பணித்து கொண்டவர் தான் சிட்னி சாப்ளின். அப்படி ஒரு சகோதரர் கிடைக்காட்டா சாப்ளின் வந்திருக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. அவரும் நடிகர் தான், ஆனால் தன்னோட வாய்ப்புகளை எல்லாம் தாண்டி தன் தம்பிக்காக வாய்ப்புகளை தேடி திரைப்படத்தில் ஒப்பந்தம் பண்ணி தம்பியினுடைய திரைப்பட சார்ந்த பணிகளை எல்லாத்தையும் தானே பார்த்து கடைசி வரைக்கும் சாப்ளினுடைய நிழல்லையே தான் சிட்னி இருந்தார். அப்படி ஒரு சகோதரர் கிடைத்தது தான் அவருக்கு பெரிய பாக்கியம். அதுதான் அவரை திரை வாழ்க்கையினோட உச்சத்துக்கு கொண்டு போனது. மௌன படங்கள் காலத்தில் ஒரு ரீல் படங்கள் எடுக்கணுங்கிற போது அவரே எழுதி அவரே எடுத்து அவரே இயக்கிய அந்த ஒரு ரீல் படங்கள்லேயே சாப்ளினுடைய தனித்திறமை பார்க்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ரீல் படங்களை அன்னைக்கு எடுத்த யாரோட சாயலும் அவருக்கு கிடையாது. இன்னொன்று, நகைச்சுவையை அவர் உருவாக்குகிற விதம் அற்புதம். அதுலேருந்து மௌன படங்களுடைய முடிந்து பேசும் படம் வரும்போது அவருக்கு ஒரு தயக்கம் வந்தது, தான் குரல் தன்னோட பேசும் படம் மக்கள்கிட்ட வரவேற்பு பெறுமா அப்படின்னு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சோதனை பண்ணி பார்த்தார். கோல்ட் ரஷ் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வாய்ஸ் ஓவர் வரும், ஆனால் அது மௌன படம் தான். பிறகு தான் அதுக்கப்புறம் தான் மாடர்ன் டைம்ஸ், கிரேட் டிக்டேட்டர்னு அவரோட கேரியரோட மிகச்சிறந்த படங்களை சாப்ளின் எடுத்தார். அந்த படங்களில் தான் சாப்ளினுடைய கலைத்திறனும் வந்துச்சு, அவரோட அரசியல் நிலைப்பாடும் வந்துச்சு. ஹிட்லரோட காலத்திலேயே ஹிட்லரை எதிர்த்து ஹிட்லர் போன்ற ஒரு தோற்றத்தில் ஒருத்தர் வந்து ஒரு கதாபாத்திரமாக நடித்து அதுலேயும் அவரோட கோமாளித்தனங்களை பார்க்கும்போது ஹிட்லரை உலகமே கேலி செய்து சிரிக்கும்படியாக செய்தவர் சாப்ளின். அது ரொம்ப முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். மாடர்ன் டைம்ஸ் மாதிரியான ஒரு படத்தில் எந்திரமயமாகிற வாழ்க்கையை, எந்திரத்தினுடைய ஒரு உதிரி பாகம் போல தொழிலாளர்களும் நடத்தப்படுறத எடுத்திருப்பார். அப்படி சமூக பொறுப்புள்ள கலைஞனாகவும் சாப்ளின் இருந்தார். இப்படி உருவான சாப்ளினை கம்யூனிஸ்ட்னு குற்றம் சாட்டி, அவர் இடதுசாரி சிந்தனைகளை முன்னெடுக்கிறார் அப்படிங்கிற குற்றம் சாட்டி, சமூகத்துக்கு எதிரானவர்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவர் மேலே விசாரணை நடந்து அவருடைய திரை வாழ்க்கையை முடக்கி அவரை செயல்பட விடாமல் செய்தது அமெரிக்க திரைத்துறை. அந்த காலகட்டத்தில் அவர் மீண்டு எழுந்து வருவதற்காக செய்த முயற்சிகளில் நிறைய வெற்றி பெறலை. மக்களால் கொண்டாடப்பட்டு உலகமெங்கும் ஒரு மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகராக இருந்த அவரோட நகைச்சுவையை அடுத்த தலைமுறைக்கு பிடிக்கலை. ஒரு நகைச்சுவை நடிகர் நீண்ட காலமாக வெற்றியாளராக இருப்பதுங்கிறது அபூர்வம். ஏன்னா ஒரு தலைமுறையுடைய நகைச்சுவையும் இன்னொரு தலைமுறையுடைய நகைச்சுவையும் வேற. இன்னைக்கு வரக்கூடிய படங்களில் இருக்கக்கூடிய நகைச்சுவை காட்சிகளை பழைய தலைமுறை நடிப்புக்கு பார்வையாளர்களுக்கு பிடிக்காது. அவங்க எதை பார்த்து சிரிச்சாங்களோ அது இன்னைக்கு பிடிக்காது. அப்போ காலம் தாண்டி நகைச்சுவை நடிகர்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா அவர்களிடம் அபூர்வமான சில திறமைகள் வெளிப்படணும். அப்படி அபூர்வமான திறமைகள் கொண்டவர் சாப்ளின்ங்கிறதுனால தான் இந்த இவ்வளோ ஆண்டுகளுக்கு அப்புறமும் அவர் கொண்டாடப்படுற. திரைப்படம் எடுக்கிறதுலையும் அவரோட மேதமையை பார்க்க முடியும். அவரோட ஷார்ட் கம்போசிஷன், அவர் அந்த நடிகர்களை தேர்வு செய்கிறது, அவங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு இணக்கம் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல நகைச்சுவை படங்களை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நான் சொல்ல போகிற, இன்று அறிமுகப்படுத்த போகிற லைம்லைட்டுங்கிற திரைப்படம் நகைச்சுவை திரைப்படம் அல்ல. ஒரு துயரமான படம், காதலை பேசுகிற படம், மீண்டு எழுந்து வரக்கூடிய வாழ்க்கையை பற்றின பேச படம். எப்பெல்லாம் ஒருவர் மனச்சோர்வு அடைகிறாரோ, எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறாரோ, எப்பெல்லாம் தன் மீதே தான் நம்பிக்கை இழந்துகிறாரோ, அப்போ எல்லாம் அவர் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு மருந்தாகத்தான் நான் லைம்லைட் திரைப்படத்தை பார்ப்பேன். நான் அப்படி நிறைய முறை பார்த்துருக்குறேன். எழுத்து வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சில தருணங்களில் எல்லோரையும் போல எனக்கும் அது போல மனச்சோர்வு ஏற்படும் தானே. அந்த மனச்சோர்வுலேருந்து மீண்டு வருவதற்கு கலைகள் தான் உதவி. நல்ல இசை, நல்ல திரைப்படங்கள், நல்ல எழுத்து, நல்ல ஆளுமைகளை பற்றி படிப்பதன் வழியாக அதுலேருந்து மீண்டு வந்துடுவேன். இல்லைன்னா நிறைய பயணம் செய்து மீண்டு வருவேன். அப்படி நான் ஒவ்வொரு முறை மீண்டு வருவதற்கும் இந்த படம் எனக்கு தனிப்பட்ட முறையில் பெரிய உதவி செய்திருக்கு. இதை ஒரு மருந்தாகத்தான் நான் சொல்லுவேன். மனச்சோர்விலிருந்து மீண்டு வருவதற்கான மருந்து, புதிய உற்சாகம் தருவதற்கான மருந்து, உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு தரக்கூடிய ஒரு உற்சாக டானிக் அப்படின்னு இந்த படத்தை சொல்லலாம். அவ்வளவு பெருமைக்கும் தகுதியான படம் லைம்லைட். ஏன்னா நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் லைம்லைட் பார்த்தீங்க அப்படின்னா அதனோட வரிகளை உடனே உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கிடணும், எங்கேயாவது காப்பி பண்ணி வச்சுக்கிடணும், டைரியில் அந்த வரிகளை எல்லாம் மறக்காமல் குறித்து வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. அவ்வளவு அழகழகான வரிகள் கொண்ட, வசனங்கள் கொண்ட அழகான திரைக்கதை அது. நிஜமாவே அந்த திரைக்கதையை தமிழில் முழுமையாக மொழிபெயர்ப்பு செய்து ஒரு சிறு நூலாக வெளியிடணும்னு எனக்கெல்லாம் ஆசையாக இருக்குது. ஏன்னா அது தேவைப்படக்கூடிய ஒன்று. ஒரு குறிப்பிட்ட காட்சியில் சாப்ளின் சொல்லக்கூடிய வசனங்கள் அப்படி நாம் எழுதி அல்லது அச்சிட்டு நம்ம மேஜையில் வச்சுக்கிடலாம். எப்போ படித்தாலும் அது நம்மளை நேரடியாக பாதிக்கவும் நேரடியாக உத்தியோகம் தரவும் கூடியது. இவ்வளவு புகழ்பெற்ற லைம்லைட் எதை பற்றினது? கால்வேரோங்கிற ஒரு கோமாளியை பற்றினது.
இந்த கேல்வேரோங்கிற கோமாளி லண்டனில் வசிக்கிறார். கதை 1913 நடக்குது. ஃபஸ்ட்டு படத்தோடைய தொடக்க காட்சியிலே அந்த செட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காலகட்டத்தில் லண்டனை அப்படியே மறு உருவாக்கம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அங்கேருந்து தானே சாப்ளின் வந்தார். அவருக்கு தெரியும் லண்டனுடைய அந்த காலகட்ட வீதிகள், அதனோட இயக்கம், அங்கேருந்த வீடுகள் எல்லாமே அவருக்கு தெரியுங்கிறதுனால கச்சிதமாக மறு உருவாக்கம் செய்யப்பட்ட சிறந்த கலையமைப்பு இந்த படத்தோட தொடக்க காட்சி. நாம் பார்க்கறது வயதான, மக்களால் புறக்கணிக்கப்பட்ட, மேடையிலிருந்து விலகிய ஒரு கோமாளியான கால்வேரோவை பார்க்குறோம். அவர் வீடு திரும்பி வர்றார். வீடு திரும்பி வரும்போது சாப்ளினோட எல்லா படங்களையும் குழந்தைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். இதுலேயும் சாலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளை அவர் கடந்து வர்றார். அந்த குழந்தைகள் எல்லாம் சாப்ளினோட உண்மையான குழந்தைங்க. இந்த படத்தில் சாப்ளினுடைய மகன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. சாப்ளினுடைய மனைவி நடிச்சிருக்கிறாங்க. சாப்ளினுடைய பிள்ளைங்க நடிச்சிருக்காங்க. வேடிக்கையாக குடும்ப படம்னு சொல்லுவாங்க இல்லையா, இது உண்மையிலேயே ஒரு குடும்ப படம். இந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே படத்தில் வேறு வேறு கதாபாத்திரங்களாக நடிச்சிருக்கிறாங்க. முக்கிய கதாபாத்திரங்களில் ஒன்றாக வரக்கூடிய இசையமைப்பாளராக வரக்கூடியவர் சாப்ளினோட சொந்த பையன். அப்படி பார்த்தா சாப்ளினுடைய குடும்பமே சேர்ந்து இந்த படத்தில் வேலை செய்திருக்கிறாங்க. அந்த கால்வேரோ ஒரு குடியிருப்பில் இருக்கிறார். அந்த குடியிருப்பினுடைய வீட்டுக்குள்ளாடி அவர் வந்து கதவை திறக்க முடியாமல் போதையில் தள்ளாடுகிற நேரத்தில் அவர் கதவை திறக்கிறதுக்கு பண்ணக்கூடியது ஒரு சின்ன நகைச்சுவை உருவாக்குது. மற்றபடி நாம் பார்த்த வழக்கமான படங்களில் வர ஒரு நாடோடி போல, கோமாளி போல இருந்த சாப்ளின் இல்லை. அவர் பிரிட்டனில் இருக்கிற 60 வயதை கடந்த முதியவரை போல தான் அவருடைய தோற்றம் இருக்குது. கதவை திறந்து போகிறாரு. அந்த குடியிருப்பினோட ஒரு வீட்டில் டெரின்னு ஒரு இளம்பெண் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு விழுந்து கிடக்கிறா. அவளோட அறையில் புகை வருது. அந்த புகையிலிருந்து அந்த கதவை உடைச்சி போய் அவளை காப்பாற்றுறார். அங்கேயே படம் தொடங்கிடுது. முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு பெண்ணை அவள் தற்கொலை பண்ணிக்கிறதுலேருந்து காப்பாற்றி தன்னோட அறைக்கு கொண்டு போய் அவளுக்கு சிகிச்சை பண்ணி அவளை நலமடைய வைக்கிறதுலேருந்தே சாப்ளின் யார் அப்படிங்கிற கதை தொடங்கியது. பார்வையாளர்களுக்கு என்ன தெரியாது, இந்த பொண்ணு யார், எதுக்காக இவ தற்கொலை பண்ணிக்கிட பார்த்தா, இவளை காப்பாற்றி சாப்ளின் என்ன செய்ய போகிறாருங்கிற கேள்வி வரும். அதை நோக்கியே தான் திரைப்படம் வருது. இந்த டெரி தன்னை காப்பாற்றின இப்படி ஒரு கோமாளி மாடியில் இருக்கிறாருன்னு அவளுக்கு தெரியாது. அவர்களுக்குள்ளாடி முன்னாடி கதையில் எந்த உறவும் இல்லை, அதை பற்றி குறிப்பிடப்படுறதும் இல்லை. இந்த வீட்டினுடைய உரிமையாளர் தான் இவர் வாடகை கொடுக்கலைங்கிறதுனால இவரோட சண்டை போடுறாரு. அந்த பொண்ணையும் இங்கே தங்கி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி துரத்த பார்க்குறாங்க. ஆனால் தன் வீட்டில் வச்சு அந்த பொண்ணுக்கு சிகிச்சை கொடுத்து மருத்துவரை கூட்டிகிட்டு வந்து எல்லாம் பண்ணும்போது சாப்ளின் தெரிஞ்சுக்கிறாரு அந்த பொண்ணு யார், அவள் ஏன் இப்படி செய்ய பார்த்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறார். அவள் வழியாக பார்வையாளர்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த பொண்ணுடைய கடந்த காலம் என்னன்னு. டெரியார் அவள் ஒரு பேலே டான்ஸர். அவளும் அவளோட சகோதரியும் இருக்கிறாங்க. டான்ஸில் புகழ் பெறலைங்கிறதுனால எதிர்காலம் இல்லைன்னு நினச்சி தன்னைத்தானே வருத்திக்கிட்டு குற்ற உணர்வில் இனி வாழ வேண்டான்னு முடிவு பண்ணி தற்கொலை பண்ண போனவ தான் டெரி. அவளை காப்பாற்றின இவரோ மேடையில் பெரிய புகழடைந்து பார்வையாளர்களில் கொண்டாடப்பட்டு அதே பார்வையாளர்களுக்கு இவரோட நகைச்சுவை பிடிக்காமல் போய் மேடை உலகமே வேண்டாம் அப்படின்னு தனிமையில் வாழ்ந்துட்டு வரக்கூடியவர். இவர் அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக உத்வேகப்படுத்துகிறார், அவளோட பேசுகிறார், உரையாடுகிறார், அவளுக்கு நம்பிக்கையை உருவாக்க பார்க்குறார். அவளுக்கு படுக்கையில் விழுந்து கிடக்கக்கூடிய அவளுக்கு கால்கள் செயலில்லாமல் போயிடுது. ஏன் திடீர்னு கால்கள் மரத்து போய் செயல்படாமல் போயிடுச்சு அப்படின்னா அவள் நம்பிக்கையை இழந்துட்டாள். வாழ்க்கையினுடைய மீதான பிடிப்பை இழந்துட்டிங்கன்னா உங்கள் உடல் உறுப்புகளுக்கு அந்த பாதிப்பு ஏற்படும். பெரிய கவலை, ஆழ்ந்த வருத்தம் அல்லது துயரம், எதிர்பாராத செய்திகள் உடனே உங்களுடைய கை கால்களை முடக்கிடும்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இவளுக்கு கால்கள் முடங்கியிருக்கு. நல்ல நடனமாட தெரிஞ்ச பொண்ணு தான், ஆனால் அவளோட மனது முடங்கியதால் கால்களும் முடங்கிடுது. படுக்கையில் இருக்கக்கூடிய அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இவர் பேசுகிற காட்சிகள் தான் சாப்ளினோட எக்ஸலண்ட் ரைட்டிங், மிகச்சிறந்த எழுத்துன்னு சொல்லுவேன். குறிப்பாக அவள்கிட்ட சொல்கிறார், இந்த வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நீ யோசிச்சுப்பார். லைஃப் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு குறிப்பிட்ட வசனத்தின் போது 5-6 முறை திரும்ப சொல்லுவார். இந்த வாழ்க்கை எவ்வளவு பயனுள்ளது, எவ்வளவு முக்கியமானது, அதை அர்த்தமே தெரிஞ்சுக்கிடாம சொந்த கவலைகளுக்காக சின்ன அற்ப விஷயங்களுக்காக வாழ்க்கையை முடிச்சுக்கிறது எவ்வளவு தவறுங்கிறத இதில் சொல்கிறார். சொல்கிறதோட ஒன்றை நீ நம்ப தொடங்கு. உன் கலையின் மீது உனக்கு உறுதியான ஒரு பற்றுகோள். உன்னால் சாதிக்க முடியும்னு நினைத்தேன்னா, அதுக்கு முயற்சி செய்தேன்னா உன் கால்கள் நலமடைஞ்சிரும் அப்படின்னு. அவன் நம்ப மாட்டேங்கிறா, ஆனால் இவர் நம்ப வைக்கிறார். நம்ப வைக்கிறதோட சொல்கிறார், வாழ்க்கைங்கிறது மாறுதல் ஆகிட்டே வரக்கூடியது. மாற்றத்தை விரும்பாத ஒன்று என்ன ஆகிடும்னா உறைஞ்சு போயிடும். ஒரு ரோஜா தான் விரும்புவதால் தான் மலராக இருக்குன்னு சொல்கிறார். தான் தன்னை முழுமையாக காட்டிக்கிடணுங்கிறதால தான் ரோஜா மலராக இருக்குது. ஒரு பாறை ஏன் மலரல? பாறை உறைஞ்சு போயிடுச்சு.
அதுக்கு மாற்றமே இல்லை. அந்த இறுக்கம் கலைக்கவே பட முடியாதது. இந்த பாறையும் ரோஜாவையும் பத்துற காட்சியில் பாறை மாதிரியும் ரோஜா மாதிரியும் அவர் செஞ்சு காட்டுவார். அவள் அப்போ தான் முதல்ல சிரிக்கிறார் டெரி. அப்போ அவளுக்கு ஜப்பானிய செடி எப்படி இருக்கும்னு நடித்து காட்டுவார். அதுதான் நண்பர்களே சாப்ளினோட சிக்னேச்சர். அவருக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யேகமான சிறப்பு நடிப்பு என்ன அப்படின்னா, அந்த செடி கொடி பாறை ரோஜா இதெல்லாம் நடித்து காட்டுறார் பார்த்தீங்களா, அதுதான் அவளை நம்ப வைத்து நீ திரும்பவும் பேலே டான்ஸர் ஆக முடியும், திரும்பவும் மேடைக்கு வர முடியும், திரும்பவும் புகழ் பெற முடியுங்கிறா. அவள் சொல்கிறா, என்னால் உங்களுக்கு தொந்தரவு, உங்கள் வீட்டில் என்னை ஏன் வச்சுட்ருக்கீங்க, என்னை வெளியே தத்தி விட்டுருங்க, போயிடுறேங்கிறா. பரவாயில்ல இருங்கிறதோட ஒரு அழகான நாடகத்தை அவர் உருவாக்குறாரு. நான் உன்னை என் மனைவின்னு சொல்லிட்டேன், என் மனைவியாக நடிச்சிட்ருங்கிறார். வயது வேறுபாடு 2 பேருக்கும் நிறைய. ஒரு 20 வயதை சேர்ந்த இளம் பெண்ணுக்கும் 60 வயதான முதியோருக்கும் இடையில பெரிய இடைவெளி இருக்குது. அவர் சொல்கிறாரு, ஒரு பொண்ணை மனைவின்னு நடிக்க சொல்கிறதுல ஒன்றும் இல்லை, எத்தனையோ பேர் அப்படி என் கூட இருந்து வாழ்ந்து கடந்து போயிட்டாங்க, நீயும் அதில் ஒரு பொண்ணாக இரு அப்படின்னு வேடிக்கையாக சொல்கிறார். ஆனால் அவர் காட்டுகிற பரிவால், அன்பால், அவர் எடுத்துக்கிற அக்கறையால் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக நலமடைய ஆரம்பிக்கிறாள். அவள் தான் கதையை சொல்கிறா. தான் ஒரு கடையில் வேலை செய்யும் போது அங்கே ஒரு இசையமைப்பாளர் வருவார். அவர் அழகான வாலிபர், ஆனால் வறுமையில் இருந்தார். அவர் இசையை எழுதுவதற்கான அந்த இசைக்குறிப்புகளை எழுதுவதற்கான ஷீட் பேப்பர் இல்லாமல் காகிதம் வாங்க வரும்போதெல்லாம் நான் காகிதமும் கொடுப்பேன். ஒரு முறை அவருக்கு நான் அவர் கொடுத்த பணத்துக்கு மேலாக கொடுத்து முதலாளியால் கண்டுபிடிக்கப்பட்டேன்னு ஒரு சின்ன காதல் கதையை சொல்கிறா. உலகிலே மிகச்சிறிய காதல் கதையாக அதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ அழகான அழகான லவ் ஸ்டோரி அது. அந்த லவ் ஸ்டோரியிலேயே அவளோட காதலனை அது இன்னும் மனதில் பசுமையாக இருக்கிறதெல்லாம் சாப்ளின் தெரிஞ்சுக்கிறார். அதை தாண்டி அவளை திரும்பவும் மேடைக்கு கொண்டு வருவதற்கு அவர் முயற்சி எடுக்க ஆரம்பிக்கிறார். இதற்கு இடையில் அவருக்கு ஒரு வாய்ப்பு வருது. பேரை மாற்றிட்டு நீங்கள் திரும்பவும் நகைச்சுவை நடிகராக கோமாளியாக மேடையில் நடிங்க அப்படின்னு. அவர் சொல்கிறார், பேரை மாற்றினா நடிப்பை மாற்றிட முடியாது, புதிய பேரில் புதிய வடிவத்தில் நான் என் நகைச்சுவை கொடுத்தா கூட மக்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்கன்னு. மேடையில் அவர் நடித்து காட்டுவார். அது ரொம்ப படத்தோட சிறப்பான காட்சி. ஏன்னா அந்த காட்சியில் அவர் ஒரு பறக்கிறத, ஈயினோட விளையாட்டுத்தனங்களை எல்லாம் செஞ்சு காட்டுவார். அவர் நகைச்சுவை காட்சியின் போது அரங்கத்திலேருந்து பார்வையாளர்கள் எழுந்து போயிட்டே இருக்காங்க. பார்வையாளர்கள் உங்களை கைவிடும் போது, அவர்களுடைய ரசனைக்கு நீங்கள் பொருத்தமானவர் இல்லைன்னு உணரும் போது, உங்கள் கண் முன்னாடியே தோல்வியை நீங்கள் சந்திக்கும் போது, உங்களை அறியாமலே உள்ளுக்குள்ளாடி ஒரு ரத்தம் கசிய தொடங்குகிறது. காயம் இல்லை, மனம் தானே பீரிடத் தொடங்குகிற ரத்தம் அது. அந்த வலி அவரால் ஏற்றுக்கிடவே முடியல. அவர் தன்னுடைய தோல்வியை தானே கண்ணால் பார்க்குறார். எந்த அரங்கத்தில் எல்லாரும் ரசித்து கைதட்டி மகிழ்த்து கொண்டாடினாங்களோ அதே அரங்கத்தில் தான் தோற்கடிக்கப்பட்டதை உணர்றார். இனிமேல் இந்த நடிப்பு வேண்டாம், இனிமேல் இந்த நகைச்சுவை வேண்டாம் அப்படின்னு திரும்பி வர்றார். அவருக்கும் டெரிக்கும் நடக்கூட ஒரு உரையாடலில் டெரி சொல்கிறா, கோமாளிகள் இவ்வளோ சோகமான வாழ்க்கையை கொண்டிருக்கிறாங்க, கோமாளிகளோட சொந்த வாழ்க்கை மகிழ்ச்சியானது இல்லையா அப்படிங்கும் போது அவர் ஒரு உண்மை சொன்னார். கோமாளிகள் மற்றவங்களை சிரிக்க வைக்கிறவங்க, அவங்க உள்ளே அழுதுகிட்டே இருக்கக்கூடியவங்க தான். கோமாளியினோட சொந்த வாழ்க்கைங்கிறது உலகம் தெரியாதது. நான் சின்ன வயதுலேருந்தே நடிக்க ஆசைப்பட்டேன், கோமாளியான எல்லாம் சரி, ஆனால் என்னோடய சொந்த வாழ்க்கையில் நான் அனுப்பிச்சதெல்லாம் வலி, வேதனை, புறக்கணிப்பு, அவமானம்தான் அப்படின்ட்டு அவர் தன்னோட அப்பாவை சொல்கிறாரு. விளையாட்டு பொருட்கள் எதுவுமே இல்லாத பையனாக நான் இருந்த காலத்தில் எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லுவார், மனிதனுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய விளையாட்டு பொருள் என்னென்னா அவனோட மண்டை தான், மூளை தான். அவன் மண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய மூளையை வச்சுட்டு அவன் செஞ்சு பார்க்காத விளையாட்டுகளே இல்லை, அதை விளையாடிட்டே இருந்தேன்னா அந்த விளையாட்டு சலிப்படையவே செய்யாதுங்கிறார். அப்படி உருவான நாடக உலகத்தில் பெரிய புகழ்பெற்ற ஆள் புறக்கணிக்கப்பட்டிருக்கார். இப்போ அவருக்கு தன்னோட தோல்வியை தாண்டி டெரியை எப்படி வெற்றியடைய வைக்கிறது? அப்போ டெரிக்கான வாய்ப்புகளை உருவாக்குறார். டெரி திரும்பவும் பாலே நடனத்துக்காக தேர்வு செய்யப்படுறா. அவளோட நடனம் நடக்கிற அதே இதில் இவருக்கும் ஒரு சின்ன கேரக்டர் கிடைக்குது. மறு முறை நாடக உலகத்துக்குள்ளே இருந்த மாதிரி நடன உலகத்துக்குள்ளாடி போகிறாரு. ஒரு சின்ன புகழ் வெளிச்சம் கிடைக்குது. டெரி ஆனால் பெரிய நடனக்காரியாக திரும்ப வந்துடுறார். ஒரு தற்கொலைக்கு முயன்ற ஒரு பெண்ணை திருப்ப அவளோட திறமைகளை கண்டுபிடிச்சு அவளை புகழடைய செய்வதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. நமக்கு தெரியும், இன்றைக்கி உளவியல் மருத்துவர்கள் ஆலோசனை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க. இவர் வீட்டில் பக்கத்தில் இருந்துட்டு அக்கறை காட்டுவதன் வழியாக, அன்பு செலுத்துவதன் வழியாக, சரியான உத்வேகம் தரக்கூடிய சொற்களை சொல்வதன் வழியாகவே அவளை மீட்டெடுத்துட்டார். இலக்கியம், எழுத்து எல்லாம் செய்யக்கூடிய பணி அதுதான். அவர் நிறைய படிச்சிருக்காருங்கிறது அவரோட பேச்சிலேயே தெரியுது.
அறிவியல் தெரியும், ஃப்ராய்டு தெரியுங்கிறது அவரோட சொற்கள் வழியாகவே வெளிப்படுது. இதெல்லாம் தெரிஞ்ச அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணை நடனக்காரி ஆக்கிறாரு. அந்த நிகழ்ச்சி பெரிய வெற்றி அடைஞ்ச அன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்குது. அந்த பார்ட்டியில் அவர் கலந்துக்கிட மாட்டார். அந்த புகழ் அவளுக்கான புகழ், அவள் அனுபவிக்கட்டும்னு விட்டுருவா. அந்த எந்த இசையமைப்பாளரை அவள் முதல்ல காதலித்தாலோ அதே இசையமைப்பாளர் இப்போதும் காதலோடு அவள் வரும்போது அவள் இந்த வயதான கல்வேராவை தான் கல்யாணம் பண்ணிக்கிட போகிறேன், அவர் எத்தனை வயதாக இருந்தாலும் அவர் தான் என்னுடைய விருப்பத்துக்குரியவர் அப்படின்னு வெளிப்படுத்துகிறார். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, ஒரு முதியவரை ஏன் இப்படி விரும்புகிறா அப்படின்னு. அவர் சொல்கிறா, அவருக்கு தான் என்ன தெரியும், அவர் தான் என்னை புரிஞ்சுக்கிட்டார். இன்றைக்கி நான் அடைஞ்சிருக்க புகழ் வெற்றி எல்லாம் அவரால் தான் உருவாக்குனது. அந்த நன்றி உணர்வை சாப்ளின் அழகாக மறுப்பார். உன்னோட நன்றி எனக்கு தெரியுது, ஆனால் உனக்கு நான் பொருத்தமானவன் இல்லை, இளமையான ஒருவரை தான் நீ திருமணம் செய்து விடணுங்கிறாரு. அந்த இரவில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களோட வீதி இசைக்கலைஞர்கள் இருப்பாங்க. அந்த வீதி இசைக்கலைஞர்கள் படத்துல இருந்தே முதல்ல வீதியில் இசையமைத்துக்கிட்டு போகிற வர்றவங்க கொடுக்கக்கூடிய காசுகளை வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏழையான இசைக்கலைஞர்கள். அவங்கள எல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து குடித்து ஒன்றாக இசையமைத்து இந்த வீட்டு உரிமையாளரையும் ஒன்று சேர்ந்து ஒரு மறக்க முடியாத காட்சியை சாப்ளின் அதில் உருவாக்கியிருக்கார். அவளுக்கு தேடுவா, எந்த விருந்தில் அவரை காணமேன்னு சொல்லி. திரும்பி வரும்போது சாப்ளின் சொல்லுவார், இல்லை உன்னோட புகழ் உனக்கானது, நான் என் தனிமைக்கு திரும்பிடுறேன். நாடக உலகத்தை கைவிட்டு அவளோட சொந்த உலகத்தை மட்டுமே உருவாக்கின லைம் லைட் அப்படிங்கக்கூடிய அந்த அந்தி வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் கேல்வேரோ. கேல்வேரோ படத்தில் நிறைய இடங்களில் திருப்ப இன்னும் ஒரு வாய்ப்பு தனக்கு வேணும் அப்படிங்கிறத விரும்புகிறாருங்கிறது தெரியுது. எப்போல்லாம் அவர் ஒப்பனை செய்து கொள்கிறாரோ, எப்போல்லாம் கண்ணாடி முன்னாடி இருக்காரோ, அப்போ எல்லாம் அவரோட முகம் மாறுவது, அவர் நடித்து பார்ப்பது, தன்னையே இன்னும் நான் பார்க்குறார். கேல்வேரோங்கிற தனி மனிதன் வேற, கோமாளியாக இருக்கக்கூடிய நடிகர் வேற. அந்த ரெண்டு பேரோட இடைவெளியை அவர் அந்த கண்ணாடி முன்னாடி நடித்து காட்டுவார். இந்த படத்தில் இன்னொரு சிறப்பு, இவர் காலகட்டத்தில் புகழ்பெற்ற நடிகராக இருந்த பஸ்டர் கீட்டன் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறார். ஒரே நேரத்தில் அமெரிக்க சினிமாவில் ரெண்டு புகழ்பெற்ற பெரிய நட்சத்திரங்களாக இருந்தவர்கள் ரெண்டு பேருமே தன்னோட வாழ்வினோட பிற்பகுதியில் கைவிடப்பட்டவர்களாக, பார்வையாளர்களுக்கு விரும்பாதவர்களாக மாறியிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இதில் ஒரு குறிப்பிட்ட காட்சியை செய்வாங்க. பஸ்டர் கீட்டன் எவ்வளோ பெரிய நடிகர், அவரும் இவரை இணைந்து செய்யக்கூடிய காட்சி ரொம்ப அழகான காட்சி. ஆனால் அதில் முழுமையாக பஸ்டர் கீட்டன் வெளிப்படலை அப்படின்னு தான் என்னோட எண்ணமெல்லாம். ஏன்னா நீங்கள் ஜென்ரல் மாதிரி ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதில் பஸ்டர் கீட்டன் எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருப்பார். இதில் ஆனாலும் ஒருவர் மீது கொண்டிருக்கக்கூடிய மரியாதையால், ஒருவரை ஒருவர் அங்கீகரிக்கணுங்கிற அந்த உண்மையான நோக்கத்தால் ரெண்டு பேரும் இணைஞ்சு அந்த காட்சியை படத்தில் பண்ணியிருக்கிறாங்க. விலகி வெளியே போய் தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இசைக்கலைஞராக வாழ்கிற அவரை அதே நாடக தயாரிப்பாளர், நடன நிகழ்ச்சிகளை நடத்துகிற தயாரிப்பாளர் பார்த்து மீண்டும் மேடைக்கு அழைக்கும் போதும் மறுப்பார். மறுக்கதோட எனக்கு தர வேண்டிய சில்லறைகளை எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி தொப்பியை வச்சு காசு வாங்குவார். அது மறக்க முடியாத ஒன்று. கலைஞர்கள் சின்ன அங்கீகாரத்துக்காக இயங்குறாங்களே தவிர பெரிய புகழுக்காக, பெரிய வசதிக்காக இல்லை. ஒரு சில்லறை காசோ, ஒரு கைதட்டோ, ஒரு அரவணைப்போ, ஒரு பாராட்டோ போதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி தான் சாப்ளின் இந்த படத்தில் வரார். அவர் மறுமுறை கடைசியாக ஒரு பேலேக்கு வரார். அந்த பேலே பண்ணப்பட்டிருக்க விதம், அதுக்கான அரங்கம், அந்த நடன காட்சி, அதுக்கு அமைக்கப்பட்டிருக்க இசை எல்லாமே பெஸ்ட். மொத்த படத்துலையுமே சாப்ளினோட இசைங்கிறது படத்தை அப்படி இன்னொரு தளத்துக்கு உயர்த்திட்டு போகக்கூடிய மிகச்சிறந்த இசையை கொடுத்துருக்காரு. அது மூலம் தான் நமக்கு தெரியும் சாப்ளின் இசையில் எவ்வளவு பெரிய மேதமை கொண்டிருந்தார் அப்படின்னு. அவரோட சிறப்பான பங்களிப்பு படம் முழுவதுமே இருக்குது. அந்த குறிப்பாக கடைசி பேலே ஒரு 6-7 நிமிடங்கள் வரக்கூடிய பேலே சினிமாவில் நிகழ்த்தப்பட்ட ஒரு மிகச்சிறந்த கலை அமைப்பு, நடன நிகழ்ச்சி அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் வரக்கூடிய சாப்ளின் நாம் சொந்த வாழ்க்கையிலேருந்து சாப்ளினுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கார். திரையில் பார்த்த புகழ்பெற்ற நடிகர் இல்லை. சாப்ளின் 4 திருமணங்களை பண்ணியிருக்கார். 11 குழந்தைகள் இருக்கிறாங்க. அதனால் அவரோட வாழ்க்கையில் இந்த படத்தில் வர மாதிரி இன்னொரு பொண்ணுங்கிறத அவரை பொறுத்த மட்டும் ஒரு ஆடம், ஒரு எண்ணிக்கை கூட, அவ்வளோதான். அந்த வேடிக்கையை படம் பார்ப்பவர்கள் உணர்ந்திருந்தாங்க. அவருடைய எல்லா பிள்ளைங்களும் 11 பிள்ளைங்களும் படத்தில் ஒரு 4-5 பிள்ளைங்கள் வேறு வேறு சின்ன கதாபாத்திரங்களாக வராங்க. அவரோட மகன் முக்கியமான நடிகராக நடிச்சிருக்கான்னு சொன்னால அவரே படத்தில் நல்லா நடிச்சிருப்பார். அப்போது இது சாப்ளினோட வாழ்க்கை வரலாறு படம். லைம்லைட் அதுக்கப்புறம் இந்த படம் வெளியாகி இந்த படம் பெரிய புகழ் பெற்றதுக்கப்புறம் சாப்ளின் 2 திரைப்படங்களை பண்ணால் கூட பெரிய வெற்றியை அடையலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் லைம்லைட்டில் இருந்து கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒரு இயக்குனராக, புகழ்பெற்ற இயக்குனராகவே இருந்தால் கூட, 70க்கு மேற்பட்ட படங்களை இயக்கியிருந்தால் கூட, ஒரு படத்தினுடைய வெற்றியை தீர்மானிப்பது அதனுடைய கதை, திரைக்கதைங்கிறத
சாப்ளின் நல்லா உணர்ந்திருக்கிறார். ஒரு காட்சியை கூட நாம் படத்திலேருந்து நீக்கிட முடியாது. அவ்வளவு கச்சிதமாக ஒரு அடுக்கு போல உருவாக்கப்பட்டிருக்கூடிய திரைக்கதை. அதுக்கப்புறம் குறைவான கதாபாத்திரங்கள். படத்தில் வரக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களும் ஃபுல் கதாபாத்திரங்கள், முழுமையான கதாபாத்திரங்கள். யாரையும் பாதியில் விட்டுற மாட்டார். வீட்டு உரிமையாளராக இருக்கலாம், சாலையோர இசைக்கலைஞராக இருக்கலாம், நாடக நிகழ்ச்சிகளை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளராக இருக்கலாம், இசைக்கலைஞராக, எல்லாரும் சர்க்கிள்னு சொல்லப்படக்கூடிய முழுமையான கதாபாத்திரங்கள். அந்த கதாபாத்திரங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நியாயமும் காரணமும் இருக்கு. மகிழ்ச்சியற்றவர்களை மகிழ்ச்சி உள்ளவர்களாக மாற்றுகிறது தான் கலை. அப்படி மகிழ்ச்சி உள்ளவர்களாக மாற்றுவதற்கான உத்வேகம் எங்கேருந்து கிடைக்கும்? இந்த கல்வெரோ போல மகத்தான கலைஞரிடமிருந்து தான் அந்த உத்வேகத்தை நம்ம பெறுவோம். அதை அவர் படத்தில் சொல்கிறார். நல்ல இசை, படத்தொகுப்பு, அரங்க அமைப்பு, படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரத்தினுடைய சின்ன 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 உணர்வுகள்லாம் கூட வேடிக்கையானது. ஒரு இடத்துல அவள் இருமுறா, உடனே இவர் போய் மருந்தை எடுத்துகிட்டு வருவார். மருந்து எடுத்துகிட்டு வந்தால் அவளுக்கு கொடுக்க போகிறாருன்னா இவர் குடிச்சிக்கிடுவார். அப்புறம் தான் தெரியும் என்னன்னா அது தன்னை தொற்றிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய வேடிக்கை உள்ளவர். எதிர்பாராத சின்ன 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 நகைச்சுவைகளை விட்டுட்டா படம் மனித உறவுகளினுடைய மேன்மையை பேசுகிற படம். முன்பின் தெரியாதவருக்கு நாம் செய்ய வேண்டிய உதவியை பற்றிய படம். இந்த வாழ்க்கைக்கு உண்மையான அர்த்தம் என்பது இன்னொருவரை மகிழ்ச்சிப்படுத்துவது, இன்னொருவரை உத்வேகப்படுத்துவது, அவர்களுக்கான திறமையை அடையாளம் காட்டுவது அப்படிங்கிறத பற்றின படம். உங்கள் வாழ்க்கையும் உங்களுக்கு முக்கியம்தான், உங்கள் வெற்றியும் உங்களுக்கு முக்கியம்தான், உங்கள் எதிர்காலமும் உங்களுக்கு முக்கியம்தான். ஆனால் அது மட்டுமே வாழ்க்கை இல்லை. அதை தாண்டி உங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்குது. முடிந்தால் உடன் இருப்பவர்களையும் மேலே கொண்டு வாங்க, அவர்கள் திறமையை அங்கீகரிங்க, அவர்களுக்கான பாதையை உருவாக்கி கொடுங்க, உறுதுணை செய்யுங்கிறத தன்னோட ஒரு கடைசி செய்தியை போல சாப்ளின் சொல்கிறார். அது இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றியது. இந்த படத்தினோட ஒரு காட்சியில் சாப்ளின் சொல்கிறாரு, தனிப்பட்டு பார்வையாளர்கள், ரசிகர்கள் இருக்காங்களா, அவங்களோட மனநிலை எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறாரு. தனிப்பட்டு ஒரு ரசிகரை நீங்கள் சந்தித்தீங்கன்னா, அவரோட பேசியிருந்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷம் தரும். அவர் உங்களோட நடிப்பை, உங்களோட எழுத்தை, உங்களோட கலையை நல்லா பேசி தனக்கு ஏன் பிடிச்சிருக்கு, தான் எப்படி ரசித்தேங்கிறத சொல்லுவார். அது உண்மையான பாராட்டு, உண்மையான மகிழ்ச்சி. ஆனால் அதே ரசிகர்கள் ஒன்று திரண்டுட்டாங்கன்னா, ஆயிரக்கணக்கில் ஒரு இடத்துல சேர்ந்துட்டாங்கன்னா, அது எப்படி மாறும்னு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஒரு தலையில்லாத அரக்கனை போல அது மாறிடும். ஒரு பெரிய கும்பல் ஒன்று சேரும்போது அது எந்த திசையை நோக்கி போகும், என்னெல்லாம் மாறும்னு தெரியாது. நிறைய நேரங்கள் இப்போ கூட நாம் பார்க்குறோம், ஒரு பெரிய விளையாட்டு போட்டிகளோட முடிவில் விளையாட்டை தாண்டிய வன்முறை வெடிக்கிறதுக்கும், பெரிய இசை நிகழ்ச்சிகளோட முடிவதில் இசை நிகழ்ச்சியை தாண்டி ஒரு கலவரம் ஏற்படுவதற்கும் காரணம் அந்த கும்பலோட மனநிலை. அவர்கள் ரசிகர்கள் தான். அவர்களுக்கு உண்மையில இந்த நடிகரோட அல்லது பாடகரோட அல்லது கலைஞர்களோட, விளையாட்டு வீரர்களுடைய புகழை பிடிச்சிருக்கு, அவர்களை ரசிக்கிறாங்க. ஆனால் அது வன்முறையாக மாறும்போது அது கட்டுப்பாடு இல்லாமல் கலவரமாக மாறுகிறத எப்போ 52 சொல்கிறார். இது மந்தை மனோபாவம். மந்தை ஒரு நேரத்தில் என்ன செய்யும் அப்படின்னு நம்ம யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு காட்சியில் சொல்கிறாரு, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஒருத்தர் விரும்பும் போது அவர்களோட வயதை தாண்டி உருவாகுதுங்கிறது எல்லா நேரங்களிலும் காதல் தான் சொல்ல முடியாது. சாப்ளின் அவரோட படத்தில் நடித்த நடிகைகளை தான் திருமணம் செய்திருக்கிறார். அந்த நடிகைகள் படத்தில் அவரோட நெருங்கி பழக ஆரம்பித்து அவரோட சொந்த வாழ்க்கைக்குள்ளே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த உறவு கசந்துருது. அதில் ஒரு நடிகையோட அவருக்கு திருமணம் முறிந்ததுக்கு முக்கியமான காரணம் அந்த நடிகை அல்ல, அவளோடு வாழ விரும்புகிறார். ஆனால் அவங்க அம்மா கூட இருக்கிறாங்க. அவங்க அம்மா கூட இருந்து தினசரி அவளை வழி நடத்துகிறாங்க. எனக்கு என்னோட மாமியாரை பிடிக்கலை, அதனால் மாமியாரை வீட்டில் வச்சுக்கிட முடியாதுன்னு சாப்ளின் சண்டை போட்டார். இந்த விவாகரத்து வழக்கின் போது அந்த அம்மா மாமியாரே நீதிமன்றத்தில் சொன்னாங்க, அவருக்கு என்ன பிடிக்கலைங்கிறதுனால என் மகளை விவாகரத்து பண்ணுறாரு, ஆனால் என்னை பிடிக்காத ஒரு வீட்டில் என் மகள் வாழக்கூடாது அப்படின்னு, 2 பேருக்கு சேர்த்து ஜீவனாம்சம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விசித்திரமான காரணங்களால் அவருடைய காதல் வாழ்க்கை மாறி இருக்கு. அவருக்கு இந்த 4 மனைவியரை தாண்டியும் நிறைய காதல். லூயி புனுவல் அப்படின்னு மெக்சிகோவினுடைய பெரிய இயக்குனர் இருக்கிறாரு, ஸ்பானிஷ் ஃபிலிமில் புகழ்பெற்ற இயக்குனர். அவர் ஹாலிவுட்டுக்கு கொஞ்ச காலம் திரை பயிற்சியை மேற்கொண்ட காலகட்டத்தில் சாப்ளினை நேரில் பார்த்து பழகியிருக்கிறார். அப்போ சாப்ளின் வீட்டில் நடக்கிற பார்ட்டி எப்படி இருக்கும், சாப்ளின் எப்படி நடந்துக்கிடுவார், சாப்ளின் எப்படி பெண்களோட பேசுவார், எப்படி சாப்ளினிடம் பெண்களை வசீகரிக்கிற ஒரு தன்மை இருந்ததுங்கிறத நேரடியாக வெளிப்படையாக எழுதியிருக்கிறார். அந்த சாப்ளின் நம்ம திரையில் பார்க்காத சாப்ளின். திரையில் வரக்கூடிய சாப்ளின் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு வெள்ளந்தியான உண்மையான தூய காதலை பேசுகிறவர். ஆனால் நிஜ வாழ்க்கையினோட சாப்ளின் அப்படி இல்லை. சாப்ளின் பாலி தீவுகளுக்கு போய் பாலி தீவில் இருந்த நாட்களை பற்றி,
அங்கே தான் கிடைச்ச அனுபவங்களை பற்றியெல்லாம் கூட ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தில் அவரோட அந்த வாழ்க்கையெல்லாம் சொல்லப்படுது. இது எல்லாம் இந்த படத்தினுடைய ஊடாடுகிற பின்புலமாக வந்து போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறை இந்த வயதான சாப்ளின் சொல்லும் போதும் அவர் நினைவிலிருந்து தான் பேசுகிறாருன்னு இருக்கு. ஒருவர் தன் வாழ்வினுடைய ஒரு பகுதியை பெரிய வெற்றியாளராக கழித்துட்டு பிற்பகுதியில் அந்த வெற்றியை இழக்கும் போது அந்த நினைவுகள் அவரை வதைக்க தொடங்கிடும். அந்த கைதட்டுகள் மனதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன் தன்னை உலகம் புறக்கணிக்குதுன்னு தெரியாது. ஒரு கோமாளியை எதுக்காக உலகம் கைவிட்டது? அல்லது ஒரு புகழ்பெற்ற நடிகர் அதே நடிப்பை தான் நடிக்கிறார், ஏன் ரசனை மாறிடுச்சுங்கிறோம், காலம் மாறிடுச்சுங்கிறோம். இதெல்லாம் எவ்வளவு எளிய வார்த்தைகள். உண்மையில் ஒரு பாதி அவர்களால் தன்னை மேம்படுத்திக்கிட முடியல, இன்னொரு பாதி ரசனை மேம்பட்டுருச்சு, மாறிடுச்சு. மேம்பட்டுருச்சான்னு கூட தெரியாது, மாறிடுச்சு. ரசனை மாறுகிற போது ஒரு தலைமுறையை சேர்ந்தவர்கள் இன்னொரு ரசனைக்கு மாறுவது எளிதில்லை. பழக்கம் ஒரு காரணம். இன்னொன்று, இந்த ரசனை அவர்கள் விரும்பியது இல்லை. பழைய நடிகர்களை பாருங்க, இன்னும் கூட சத்தமாக நடிப்பாங்க. ஓவர் ஆக்டிங் சொல்லக்கூடிய மிகை நடிப்பில் தான் இருப்பாங்க. ஏன்னா அன்றைக்கு அது தேவையாக இருந்தது. இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு சினிமா மாறிடுச்சு, சினிமாவோட மொழி மாறிடுச்சு, சினிமா உருவாக்கம் மாறிடுச்சு. ஆனால் பழைய திரைப்படங்களில் இருந்த அழுத்தமான கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்கள் தன்னை வெளிப்படுத்திக்கிறக்கூடிய விதம், எழுதப்பட்டக்கூடிய விதம், நடிப்பில் இருந்த ஒரு தேர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு தான் நானெல்லாம் நினைக்கிறேன். ஆனால் புதிய திறமை, புதிய இயக்குனர்கள், புதிய கதை களங்கள், புதிய படமாக்கல் முறை, தொழில்நுட்பம் எல்லாம் சினிமாவை அதனுடைய மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கு. இன்று திரையில் சாத்தியமாகிற நிறைய விஷயங்கள்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. ஹாலிவுட்டில் ஸ்டுடியோவில் எடுத்த படங்களை எல்லாம் இன்றைக்கி நம்ம எளிதாக எடுத்துட முடியும். அப்போ சினிமாங்கிற கலை உயர்ந்த அளவுக்கு அதனுடைய பங்களிப்பு பெரிய அளவுக்கு உயரலை. ஆனால் அதை உயர்த்துகிற முயற்சி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதனால தான் இந்த தலைமுறை இயக்குநர்களும் கூட தன்னோட விருப்ப பட்டியலில் ஏதேனும் ஒரு சாப்ளின் படத்தை வச்சுருக்காங்க. அந்த படம் பெரும்பாலும் லைம்லைட்டாக இருக்குங்கிறது தான் முக்கியமானது. இந்த படத்திலிருந்து படம் பார்த்தீங்கன்னா தெரியும், எத்தனை காட்சிகள் எத்தனை திரைப்படங்களில் அப்படியே நகலெடுக்கப்பட்டிருக்கு, இந்த பாதிப்பிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கு. கோமாளியை முன்னாடி வச்சுட்டு கோமாளியோட காதலை சொன்ன படங்கள் எல்லாத்துக்குள்ளாடியும் லைம்லைட் இருக்குது. வேறுபட்ட 2 வயதுடையவர்களுக்கு இடையில் வரக்கூடிய காதலை பற்றிய படங்களுக்குள்ளாடி லைம்லைட் இருக்குது. தோற்று போன ஒரு மேடை கலைஞனோ சினிமா கலைஞனோ அல்லது திரையை தாண்டி வேறு எந்த துறையிலையும் தோற்று போனவர்கள் திரும்ப இயங்குகிறார்கள்ங்கிறத பற்றின படங்கள் எடுத்தால் அதுக்குள்ளாடி இருக்குது. எல்லாம் தாண்டி தன் திரை வாழ்வினுடைய அவ்வளத்தையும் கடைசியாக ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி அந்த வெற்றியோடு போகணும்னு நினச்ச சாப்ளினோட ஆசையும் இதில் நிறைவேறியிருக்கு. லைம்லைட் எனக்கு விருப்பமான படம். ஒவ்வொரு முறை நான் லைம்லைட் பார்க்கும் போதும் அதில் இருக்கக்கூடிய எதையும் ஒரு வரியை என்னோட நோட்டு புத்தகத்தில் எழுதி வச்சுக்கிடுவேன். அப்படி ஒரு வரி இருக்குது, காலம்தான் உண்மையான மிகச்சிறந்த மாஸ்டர், காலம்தான் மிகச்சிறப்பாக எல்லாத்தையும் முடித்து வைக்கிறது அப்படின்னு. இந்த படத்தினுடைய முடிவையும் காலம்தான் தீர்மானிக்கிறது. ஹாலிவுட் சினிமாலையும் குறிப்பிடத்தகுந்த படம். சாப்ளினுடைய வேறு வேறு படங்கள் எல்லாவற்றையும் விட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய படம். உங்களுக்கும் அந்த படம் அந்த நெருக்கத்தை தரும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அந்த படத்தினுடைய நிறைய வசனங்களை அடிக்கோடிட்டு பார்க்கவும் வைத்துக்கொள்ளவும் அவசியம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு திரைப்படம்ங்கிற அந்த பொழுதுபோக்கை தாண்டி நம்மோட நெருக்கமாகவும் நம்ம வளர்ச்சிக்கு துணையாகவும் இருக்கும்போது அது கலை படைப்பாக மாறிடுது. அந்த வரிசையில் லைம்லைட்டுக்கு என்றைக்குமே இடம் உண்டு. நன்றி என்பர்களே, வணக்கம்.